வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனலுக்கான. இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டுக்கான காலாண்டு பொதுத் தேர்வு தமிழ் சப்ஜெக்ட்டுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா கொஷினும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த ஒரு கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து நல்லா வந்து தரவாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய குவார்டர்லி எக்ஸாம் காலாண்டு பொதுத் தேர்வு 2025க்கான நல்ல ஒரு மதிப்பெண்ணை வந்து நீங்கள் வந்து வாங்குவீங்க. இந்த ஒரு கொஷின் பேப்பரை நல்லா வந்து தரவாக வந்து படிச்சிருங்க. நிறைய யூடியூப் சேனலில் நிறைய கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவாங்க. அவங்களுடைய கொஷின் பேப்பரும் பாருங்கள், நம்மளுடைய கொஷின் பேப்பரும் நீங்கள் வந்து பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கொஷின் பேப்பர் கரெக்டாக இருக்குது அப்படின்றது நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? நிறைய பேர் எடிட் பண்ணிலாம் வந்து போடுறாங்க. நம்மளுக்கு வரக்கூடிய ஒரிஜினல் கொஷின் பேப்பரை அப்படியே எடுத்து போடுறோம் கண்ணா. உங்களுக்காக நாங்கள் எஃபோர்ட் பண்ணி எடுத்து போடுறோம். நீங்கள் கல்விவலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து லைக் பட்டன் இருக்கும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கான 8th ஸ்டாண்டர்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளுடைய சேனல் வந்து போட முடியல. ஏன்னா வந்து 10th 12th வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து டைம் வந்து கிடைக்கல. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2 மார்க் கொஷின் ஆகட்டும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எவற்றை அறிந்து வளர்க்கிறது, அப்புறம் வந்து வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்கள் எவையேனும் 2 எழுதுக, அப்புறம் வந்து ஓடை எழுப்பு ஒலிக்கு எத்தனை ஓமையாக வாணிதாசன் குறிப்பிடுக. இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எவையேனும் 4க்கு விடையில்லை, அதாவது வந்து எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன, வினைமுற்று என்றால் என்ன, எச்சம் என்றால் என்ன, அதாவது எச்சம் என்ற கொஷின் அதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய வந்து ஒரு கொஷின். மோஸ்ட்டாக இந்த கொஷினை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து தரவாக பார்த்துக்கங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் எங்கேயும் மிஸ் ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃபோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க். அந்த சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அதில் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கிடச்சிடும். அதில் வந்து நீங்கள் போய் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கண்ணா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல். பை பை.